மார்டன் உடையில் மாஸ் டயலாக், உடவையில் ஹோம்லி லுக். சினிமா ஆசையில் கலர் காஸ்டியூமில் ரீல்ஸ் பதிவிட்ட கல்லூரி மாணவி தற்போது சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார். படிக்கும் வயதில் மாணவியை சிறைக்குள் தள்ளியது இந்த படுக்கை அறை காட்சிதான். பார்ப்பதற்கு ஆபாச படம் போல் காட்சியளிக்கும் இது ரீல் அல்ல, ரியல். படம் பறிப்பதற்காக தன்னுடன் நெருக்கமாக இருந்த டாக்டரை தோழியை வைத்து வீடியோ எடுத்து பிளாக்மெயில் செய்ததன் விளைவுதான் தற்போது அந்த பெண்ணை பிரச்சனையில் சிக்க வைத்திருக்கிறது. ஆபாச வீடியோவில் பெண்ணுடன் படுக்கை அறையில் கொஞ்சி குழாவி கொண்டிருக்கும் இவரது பெயர் மதுசூதனன். 61 வயதாகும் மதுசூதனன் MBBS மற்றும் MD முடித்த மருத்துவர். அது மட்டுமின்றி இவர் ஒரு பார்ட் டைம் நடிகர். மதுசூதனன் டாக்டர் வேலையை ப்ரொஃபஷனாகவும் சீரியல் படங்களில் நடிப்பதை பேஷனாகவும் செய்து வந்துள்ளார். சென்னை, கோயம்புத்தூர், பாலக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் ஹாப்பி ஹோம்ஸ் என்ற முதியோர் இல்லத்தையும் நடத்தி வருகிறார். இந்த சூழலில்தான் கடந்த 9ஆம் தேதி வேலை விஷயமாக கொளத்தூர் சென்ற மதுசூதனன் கொரட்டூரில் உள்ள தன்னுடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்போது கொரட்டூர் பகுதியில் தன்னை ஒரு வழிப்பறி கும்பல் தாக்கி படம் பறித்து சென்று விட்டதாக கொரட்டூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார் மதுசூதனன். இந்த செயலை செய்ததாக ஒரு கல்லூரி மாணவியையும் அவரது ஆண் நண்பரையும் போலீசார் கைது செய்து உள்ளனர். இந்த சூழலில்தான் பிடிப்பட்ட மாணவியுடன் மதுசூதனன் கெஸ்ட் ஹவுஸில் உல்லாசமாக இருப்பது போன்ற வீடியோ இணையத்தில் வெளியாகி இருக்கிறது. இதனால் குழம்பி போன போலீசார் அந்தரங்க வீடியோவை வைத்து மாணவி மற்றும் டாக்டரிடம் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதில்தான் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகி இருக்கிறது. 20 வயதாகும் மாணவி கல்லூரியில் படிக்க சொந்த ஊரான மதுரையில் இருந்து சென்னைக்கு வந்துள்ளார். படிப்பு செலவுகளை சமாளிக்க அண்ணா நகரில் உள்ள பிரபல கிளப்பில் மசாஜ் தெரபிஸ்டாக வேலை பார்த்து வந்துள்ளார். அப்போதுதான் அதே கிளப்பிற்கு அடிக்கடி வந்து போகும் மதுசூதனனுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. மாணவிக்கு சினிமாவில் நடிக்க ஆசை இருப்பதை தெரிந்து கொண்ட மதுசூதனன் தனக்கு சினிமாவில் பல பேருடன் பழக்கம் இருப்பதாகவும் சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தருவதாகவும் மாணவிக்கு ஆசை காட்டியிருக்கிறார். ஆவடி அடுத்த அயப்பாக்கத்தில் உள்ள ஒரு சொகுசு பங்களாவிற்கு மாணவியை அழைத்து சென்ற மதுசூதனன் உல்லாசமாக இருந்துள்ளார். அது மட்டுமில்லாமல் தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்த மாணவிக்கு மதுசூதனன் அவ்வப்போது செலவிற்கு பணமும் கொடுத்துள்ளார். ஆனால் வாய்ப்பு மட்டும் வாங்கி தரவில்லை. இதனால் கடுப்பான மாணவி மதுசூதனனை பழிவாங்க தன்னுடைய தோழியை வைத்து ஸ்கெட்ச் போட்டிருக்கிறார். ஒரு நாள் தோழியை சொகுசு பங்களாவிற்கு அழைத்து சென்ற மாணவி தோழியுடன் மதுசூதனன் நெருக்கமாக இருப்பதை தன்னுடைய செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். அந்த வீடியோவை வைத்து மிரட்டி மதுசூதனனிடம் பணத்தையும் கறந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் ஒரு கட்டத்தில் மதுசூதனன் மாணவிக்கு பணம் கொடுப்பதை நிறுத்தியிருக்கிறார். மதுசூதனன் தன்னிடமிருந்து எஸ்கேப்பாக முயற்சிப்பதை புரிந்து கொண்ட மாணவி தன்னுடன் படிக்கும் ஆண் நண்பர்களை வைத்து மிரட்டியிருக்கிறார். ஒருத்தவங்க எங்களுக்கு ஆக்டிங்க்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நானும் லூக்கியும் போனோம். போயிட்டு இந்த மாதிரி பேசணும்னு சொல்லி இருந்தாரு. நாங்களும் அதுக்குதான் போனோம். இந்த மாதிரி பப்ளிக்ல பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ அவங்க தோப்புக்கு எங்கேயோ கூட்டு போனாங்க. அவங்க ஃப்ரெண்டு யாரோ, அவங்க பெரிய ஆக்டர் போல. சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு எங்களை கூட்டு போயிட்டாங்க ரூமுக்கு. நாங்களும் சரி நாங்க போனோம். அவங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு வச்சுட்டு எங்கிட்ட ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க. ஒரே வாய்ப்பு தரேன்னு சொல்லி ரூமுக்கு போயிடுவீங்களா? அதுக்குன்னு இல்ல
சரண் அவங்க ஏதோ பெரிய ஆக்டர் வராங்க வைக்கிறாங்க, சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு யாரோ வராங்க, அவங்க பெரிய ஆக்டர் உங்களுக்கு கிடைச்சிரும் வச்சிரும்னு ஒரு இதா சொல்லிட்டாரு. நானும் லோகி இருக்கான்னு சரி தைரியமா 2 பேரும் போயிட்டோம். பார்த்தா அவர் ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாரு. அங்க குடிக்க வேற செஞ்சாரு. வச்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாரு. நான் அதை டக்குன்னு வீடியோ எடுத்து வச்சுட்டு அப்புறம் அவர் ஃப்ரெண்டு யாருக்கோ அவங்க ஃப்ரெண்டுக்கும் அவர் பேச்சாக்குல அவரு வாட்ஸ்அப் காமிச்சிட்டு இருந்தாரு. அப்போ என்னோட போட்டோ லோகி போட்டோலாம் கிட்டத்தட்ட 4 பேருக்கு யாருக்கும் ஷேர் எல்லாம் பண்ணிருக்காரு. போட்டோ அப்புறம் உங்களுக்கு அந்த இதெல்லாம் அனுப்பி விட்டுறேன் வீடியோலாம். சரி 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 நான் வைக்கிறேன். நான் பார்த்துட்டு அப்புறமா பேசுறேன். எதுவும் பயப்படாத, என்னன்னு பார்த்துக்கலாம். ஆம், மதுசூதனன் தன்னிடம் அத்துமீறியதாக நண்பர்களிடம் பொய் சொல்லி அதே பங்களாவில் வைத்து டாக்டரை நிர்வாணமாக்கி முரட்டி மன்னிப்பு கேட்க வைத்துள்ளார். பிரச்சனை கைமீறி சென்றதை உணர்ந்த மதுசூதனன் செங்குன்றம் துணை ஆணையர் பொறுப்பில் இருக்கும் காவல் அதிகாரி உதவியை நாடியுள்ளார். துணை ஆணையர் கொடுத்த ஐடியாவின் அடிப்படையில் வழிப்பறி நாடகத்தை அரங்கேற்றி மாணவி மீது பொய்யான வழக்கையும் பதிவு செய்திருக்கிறார் மதுசூதனன். ஆனால் இணையத்தில் வெளியான அந்த வீடியோ வழிப்பறி நாடகத்தின் உண்மை முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. அந்தரங்க வீடியோ எடுத்து மிரட்டியதற்காக கல்லூரி மாணவி மற்றும் அவரது நண்பர் ஒருவரை போலீசார் சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக இருக்கும் 2 நண்பர்களை தேடி வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் மாணவி தரப்பில் வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்டு மதுசூதனனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கல்லூரி மாணவியை ஏமாற்றிய குற்றத்திற்காக மதுசூதனன் மீதும் சட்டம் பாயுமா என்பது காவல்துறையின் முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரியவரும்.